வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோட் அஃபிஷியல் ட்ரைலர் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். எடுத்தோன்னே ஆக்ஷன் தான். This is a new assignment. உங்களை லீட் பண்ண போறது ஒரு புது லீடர். 68 international successful operation. Hostage negotiator, field agent, வா spy. ஐயா, He is the goat of SATs. ஐயா பண்ணி வச்சிருக்கீங்க. குழந்தை நல்லா இருக்கு, ஒன்றும் டென்ஷன் ஆகாத. எனக்கு குழந்தைய நினச்சலாம் டென்ஷன் இல்லை, காந்தியை நினச்சி தான் டென்ஷன். இப்போல்லாம் அலோஃபா சுற்றிட்டு இருக்காரு, வீட்டுக்கும் டைமுக்கு வரதில்லை. ரக்கட் பாயில என்னோட தொடர்பு இருக்கும்னு கொஞ்சம் சந்தேகமாக இருக்கு. வெளியே வேற மாதிரி, வீட்டில் வேற மாதிரி போல. எல்லா மிஷனுக்கு ஃபேமிலியோட ஹாலிடேக்கு போவானா? அதுவும் பேங்காக்கு குடும்பத்தோட போவானா? நான் அனுபவிச்ச இந்த பெயினை காந்தியும் அனுபவிக்கணும். You're in danger. ஏடா இது வரைக்கும் நிறைய பேர் காந்தி வேஷம் போட்டு பார்த்துருக்கேன். ஆனால் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் காந்தியே வேஷம் போட்டு பார்க்க. வில்லன் சென்னையில் ஏதோ ஒரு இடத்துல பாம்பு வைக்க போகிறாங்க. பிரச்சனையை விட்டு நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. உன்னால முடியலன்னா சொல்லு, நான் போட்டேன். நீங்க அவ்வளோ சின்ன காட்டுறாங்க. வயசாயிடுச்சு, ஸ்குவாடை விட்டு போய் பல வருஷம் ஆச்சு. எப்படின்னு யோசிக்கிறீங்களா? எவ்வளோ வயசான என்னையா? A lion is always a lion. வா, Do you think you can stop me? Do you think you can stop me? No one can stop me. மருதமலை மாமணியே முருகையா ஐயா காக்கும் வேலையா என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஐயோ, எதிர்பார்க்கவே இல்லை. ஐயா வெங்கட்பிரபு ஐயா, என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க? ஒரு என்ன சொல்றது, மொத்தமே பார்த்த மாதிரி இருந்துச்சு. இந்த பக்கம் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆக்ஷன் தான். அப்படியே கட் பண்ணி அப்படி ஃபேமிலிக்குள்ளே வந்தால் ஃபுல் ஃபன் மோட்டில் இருக்காரு. ஜாலியாக அப்படி இருந்தார். அதாவது ரெண்டு விஜயம் கலந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு வேற மாதிரி இருந்துச்சு, வேற லெவலில் இருந்தது. அது எண்டு பார்த்துட்டு செம்ம சிரிப்பாயிடுச்சு. காதுல பூல வச்சுட்டு அது வந்ததுன்னு நினச்சிட்டேன். ஓகே, இது கில்லி தான் அப்படின்ட்டு கரெக்டாக அந்த பாட்டு தான் பாடினாரு. செம்மையா இருந்துச்சுங்க. அதுவும் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. மோகன் சார்லாம் இருக்காருன்னு நான் நினச்சி பார்க்கல. ஸோ நிறைய பேர் வந்துகிட்டே இருந்தாங்க. சூப்பராக இருந்தது. நான் மோகன் சார் ஏதோ ஒரு இன்டர்வியூ ஏதோ ஒன்று பார்த்தேன். அதில் இது சொல்லியிருந்தாரு, எனக்கு வந்து வில்லனா வந்து நடிக்க விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நான் நடித்த ஹீரோ தான், வில்லன்லாம் நான் வந்து சத்தியமாக இல்லைன்ட்டு. பட் இதுக்காக நான் ஒத்துக்கிட்டேன், எனக்கு இந்த கதை பிடிச்சிருந்தது, அவர் என்னை வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதில் தெரிஞ்சது ஃபஸ்ட் டைம் மைக் மோகன் வந்து வில்லனா. அவர் அந்த சீன் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி வேறு மாதிரி இருந்துச்சு. பயங்கர ரக்கடாக இருக்கார். இந்த பக்கம் வந்து நம்ம ஆளுங்க வந்து என்ன சொல்கிறது, எனக்கு அந்த இயருக்கு போயிட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. பிரபுதேவா, பிரசாந்த், இவங்க எல்லாம் கூட்டணியாக இருக்கிறதுலாம் இதெல்லாம் அந்த டைமில் இப்படி தான் இருப்பாங்க. அவங்கெல்லாம் மிங்கிளாக இருந்தால் ஒரு கலவரமாக இருக்கும். அந்த டைமுக்கு மூவிலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு அது திரும்ப ரீகால் பண்ணி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆயிருக்கு. எனக்கு பிரசாந்த் சார் வந்து சரி சும்மா 1-2 சீன் வைப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டேன். அதான் பார்த்தா நிறைய சீன் விஜய் சார் கூட நிறைய வந்து இருந்தது. பயங்கர என்ன சொல்றது, ரக்கடா இருந்தாங்க ரெண்டு பேருமே. அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஆமா, அது ஏஜென்ட் இருந்தாங்க, எக்கச்சக்க டிபார்ட்மெண்ட் சொன்னாங்க ஸ்பைல இருந்து. ஸோ இவங்க இந்த 4-5 பேர் வந்து கூட்டணியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க சேர்ந்து செஞ்ச மிஷன் அது இதுன்னு எதை எக்கச்சக்கமா இருந்திருக்கும். ஸோ அதுல உருவான வில்லன் தான் மைக் மோகனா அப்படின்றது தெரியல. பிரபுதேவ சார் நடுவில் வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தாரு. ஆமா, நல்லா இருந்துச்சுங்க எல்லாமே. ஐயோ, நிறைய ஸ்னேகா மேம் இருந்தாங்க, லைலா மேம் இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு.
இனிமே அரசியல் வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பவர் பேக்கா கொடுத்துடலான்ட்டு முடிவு பண்றாருன்னு தெரியல. பயங்கர வெரைட்டியாவும் பார்க்க முடிஞ்சது. அதுல இந்த யங் விஜய் சார் பார்க்கும்போது எனக்கு நல்லா இருந்துச்சுங்க. அப்படிலாம் சொன்னோம்ல மீம்ஸ் அது இதெல்லாம் போச்சு. பட் படத்துல பார்க்கும்போது நல்லா இருக்கானா. எனக்கு அந்த கிளப்ல பாக்குறதுக்கு பஞ்சதந்திரம் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. அந்த 5 பேரும் ஒன்று சேர்ந்தா ஒரு கலவரம் ஆகும், அந்த மாதிரியே எனக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு. அந்த கிளப் சீன் மட்டும் பாக்குறதுக்கு அதே மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஜெயராம் சார் கூட இருக்காரு அதுல. அதே மாதிரி எனக்கு அந்த ஃபேமிலி ஓரியன்டா பாக்குறப்போ லியோட அந்த த்ரிஷா இவங்கெல்லாம் வந்து இப்படி வீட்டுக்குள்ள வந்தா ஒரு மாதிரி இருப்பாரு. ஸோ அந்த ஃபீல்ட்லயே இன்னொரு ஃபன் மூட். அந்த கில்லியில இருந்த அந்த விஜய் வந்து இங்க கலந்தா எப்படி இருக்கும், ஒரு ஃபேமிலிக்குள்ள அந்த கில்லி விஜய் தான் எப்படி இருக்குமோ அதை கண் முன்னாடி காட்டினாங்க. ஸோ ஃபுல் ஃபன்னா இருக்குன்ற மாதிரி எனக்கு தெரியுது. ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த லாஸ்ட். எப்போ தான் சொல்றது, ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கு, திடீர்னு அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு மைண்ட். அந்த சீன் அப்படி பார்த்ததும் அது ரொம்ப பிடிச்சதே இந்த ட்ரைலரே எனக்கு அதுதாங்க, செம்மையா இருந்தது. எனக்கு அதே மாதிரி எல்லாருமே இது டைம் டிராவல் படம்னு சொல்லியிருந்தாங்க. பட் இதில் பார்க்கறதுக்கு அவர் வந்து அவ்வளோ ஓல்டாக விஜய் காட்டுறப்போ அவர் பையனே வளர்ந்து நிகழ்காலத்தில் வர மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. இது வந்து பின்னாடி இருந்து வந்திருப்பாரு அப்படின்ற மாதிரியே எனக்கு தோணலை. அவர் காட்டுற ஏஜை பார்த்தா கண்டிப்பாக அவருடைய பையனே வளர்ந்து அந்த டீனேஜ் ஏஜுக்கு வந்துட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனால் இதில் காட்டுறது எப்படி இருக்குன்னா, அவருக்கு சின்ன வயசுலேருந்தே இவரே வளர்ந்து வந்த மாதிரி. ஏன்னா ரொம்ப சின்ன விஜயாக காட்டணும், அதெல்லாம் ஷாக் எனக்கு. இந்த விஜயே வந்து பண்ணுறது கஷ்டம், அது இன்னும் அந்த என்ன சொல்கிறது ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து அந்த விஜய் காட்டின மாதிரி இருந்துச்சு. எனக்கு அப்படியே சின்ன வயசு விஜய் பார்த்த மாதிரி இருந்துச்சு அந்த ஃபோட்டோவில். வேறு லெவல் பண்ணியிருக்காரு. சரி, நம்ம வந்து இங்கே இந்த சாங்கு இதுன்னு பார்த்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டு என்ன இப்படி பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணியிருக்காங்க. பட் இதில் பார்க்கறதுக்கு ஒன்றும் இதுவாக தெரில, எதுவும் மிஸ்டேக்காக தெரில. எனக்கு எல்லாமே பிடிச்சதா இருந்தது. எனக்கு வந்து ஒரே ஒரு இது என்னென்னா, பேக்ரவுண்ட் அந்த அளவுக்கு வலுவாக இல்லாத மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் போச்சு தான், பட் வந்து இது ஓல்டாக கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஒரு புதுவாக எழுத்துவாக இப்படி இங்கே என்ன நடக்குது, சீன்லாம் மாஸாக போயிட்டுருக்கு. ஆனால் அந்த பிஜிஎம் பின்னாடி இருக்கிறது வந்து இதுக்கு ஆக்டாக இல்லாத மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. அப்புறம் நடுவில் வந்து ட்ரைலரில் எல்லாம் படம் சம்மந்தம் இல்லாமல் விஜய் சார் மட்டும் தனியாக ஒரு பிஜிஎம்லாம் போட்டு ஒரு அனிமி மாதிரி எடிட் பண்ணியிருந்தாங்க. எடிட் பண்ணது சூப்பராக இருந்துச்சு. அது அந்த டிரான்ஸ்மிஷன் செம்மையாக இருந்தது. அப்படியே டக்கு டக்குன்னு போனது நல்லா இருந்துச்சு. வேற லெவல் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தில் சம்பவம் இருக்குங்க. நம்ம வந்து இந்த படத்தை இதெல்லாம் வச்சு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அவ்வளோதான் முடிச்சிட்டாங்க அது இதுன்ட்டு. பட் இதில் அப்படி தெரியல, வேற லெவல் சம்பவம் இருக்குது. எல்லாமே ஃபாரின் லொக்கேஷன் தான் இருக்குன்னா அந்த மிஷின் எல்லாமே எந்த லெவலுக்கு இருக்குன்னு பாருங்கள். நம்ம வந்து ஃபன் மோடு வந்து ஃபேமிலியில் மட்டும்தான், வெளியே ஃபுல்லாக ஆக்ஷன் தான் இருக்குது. ஸோ எல்லாமே ஃபேமிலி ஓரியன்டாகவும் இருக்குது, நம்ம விஜய் ஃபேன்ஸுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்குது. எல்லாமே மிக்ஸ் பண்ணி கலவையாக கொடுத்துருக்காரு. ஸோ வேறு லெவலில் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். லியோ படமே இப்படி தான் காமிச்சாங்க, ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டுக்காச்சும் ஆக்ஷன் காமிச்சாங்க. பட் இதில் என்னன்னா அவர் மட்டும் இல்லைல்ல, பிரசாந்த் சார் இருக்காங்க, ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் இருக்கனால எல்லாரு கூடயும் கதை போகுது. எல்லாருமே அதில் வந்து ஒரு ஏதோ ஒன்று பண்ணுவாங்கல்ல, அதனால வந்து இது செம்மையாக போகும் தான் தோணுது. அதே மாதிரி இந்த ஏஜ் இது டிஃப்ரெண்ட்டும் சொன்னாங்க. இந்த வயசு ஆயிடுச்சு அப்படின்றப்போ லைன் இஸ் த லைன்றது வந்து ரியல்லே பொருந்தது. அப்படிதான் இருக்காரு, ஏஜ் குறையதான் இருக்கு. தாடி நீங்கள் நிறச்சி இது பண்ணாதான் அவருக்கு வந்து அது இதுவே தெரியுது. எனக்கு வந்து இப்போ ஜோடி யாருன்னு தெரியல, இந்த யாருக்கு யார் ஜோடின்னு தெரியல. ஸ்னேகா மேடம் இருக்காங்க அப்படின்னா எனக்கு அது கூட பாருங்களேன், ஸ்னேகா மேடம் கொஞ்சம் ஏஜ் அதிகமாக தெரியுறாங்க எனக்கு கம்பேர் பண்ணுறப்போ. அது கொஞ்சம் இதாக தான் இருக்குது. பட் வந்து சொல்கிறேன், இதில் பார்க்குறதுக்கு அவங்க கொஞ்சம் ஏஜ்டாக தெரியும். ஏன்னா அவங்க வந்து தொடர்ந்து இப்போது என்ன சொல்கிறது, ஒரு அம்மாவா ஒரு பையனுக்கு அம்மாவா சித்தி அப்படிலாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா. ஸோ இதில் பார்க்குறதுக்கு விஜய்க்கே ரொம்ப ஏஜ்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஓகே, எங்களை வீடியோங்களை பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.